மலை கோயிலுக்கு தாங்க போக போறேன் இன்னைக்கு. சந்திர சூடேஸ்வரர் திருக்கோயில் தாங்க. இது ஹொசூர்ல இருக்கு. நான் போன வீடியோல சொன்ன மாதிரி தாங்க. நான் பிளான் பண்ணவே இல்லை பெருசா. நான் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு இப்போ சொன்னா, நம்ம ஜூஸ் குடிச்ச கடையில இருந்து வெறும் 5 நிமிஷம் தான்டா அப்படின்னு சொன்னா. அப்படியாடா சரி அப்போ போலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். 2 பாதை இருந்துச்சு இங்க வரும்போது. ஒன்னு வந்து நடந்து போற பாதை இருந்திருக்கு. இன்னொன்னு வந்து வண்டியில போற பாதை இருக்கு. நாங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தேன், டேய் சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம்ட்டு. ஏன்னா நம்ம கிட்ட நிறைய டைம் கிடையாது. 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பணும் வந்துட்டு. என் ஃப்ரெண்டு சொன்ன போலவே 5 நிமிஷத்துல உச்சி டாப்புக்கு வந்துட்டோம். சரி மேல வந்து அந்த விஷுவல பார்க்கலாம்னு பார்த்தாக்க 2 கப்பிள்ஸ் உட்காந்து அசிங்கமா ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. செம்ம டென்ஷன் ஆயிருச்சு. இத்தனைக்கும் அங்க நிறைய பேர் சுத்தி இருந்தாங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லாம காமன் சென்ஸ் கூட இல்லாம எப்படி உட்காந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அது ஒரு கோயில் முன்னாடி. எனக்கு பெருசா இறை நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் இப்படி ஒரு இடத்துல புனிதமான இடத்துல இப்படி உட்காந்து பண்ணிட்டு இருக்கும்போது செம்ம கடுப்பாயிருச்சு எனக்கு. எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படி எட்டி 2 பேரும் கீழே உதச்சி தள்ளிலாம் போல வந்துச்சு. அவ்வளோ கோவம் வந்துச்சு. சரி எதனா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். இந்த விஷுவலை பாருங்க. செம்ம விஷுவல். இங்க இருந்து பார்க்கும்போது சரியான வியூ பாயிண்ட். டோட்டல் ஹொசூர் சிட்டி அவ்வளோ அழகா தெரிஞ்சுதுங்க. அங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த எட்ஜ் இருக்குல்ல, நீங்க அவ்வளவு தூரம் வரையும் போகலாம். இங்க சேஃப்டி நல்லா தான் இருக்கு இந்த இடம். இங்க வந்து ஒரு மணி நேரம் வந்து உட்காந்துட்டு ஜாலியா காத்து வாங்கிட்டு செம்மையா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம் போல. நான் பகல்ல எங்க வீட்ல இருந்து பார்க்கும்போது இந்த மலை தெரியும், ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் பார்த்தா ரொம்ப பக்கத்துல தான் இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா அந்த பக்கம் போனீங்கன்னாக்க இந்த மலையை விசிட் பண்ணி பாருங்க. நீங்க சாமி கும்பிட போறீங்களோ இல்லையோ, ஜஸ்ட் இந்த மலையை வந்து வியூவை பாருங்க. பகல்ல வந்தா கூட இங்க இருந்து வியூ சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் என் ஃப்ரெண்டு. இந்த மலை ரொம்ப குட்டியா தான் இருக்கும். நீங்க ஹொசூர்ல கொஞ்சம் உயரமான இடத்துல இருந்து பார்த்தா கூட இந்த மலையில இருக்கிற கோயில் உங்களுக்கு அழகா தெரியும். அதுவும் எஸ்பெஷல் நைட்ல பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும் பார்க்க. இங்க இருக்கிற கோயில் சிவன் கோயில். கோயில் ரொம்ப அழகா இருந்துச்சு. பட் நான் உள்ள போகல. என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான் உள்ள நல்லா இருக்கும்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். திடீர்னு பார்த்தா ரோட காணோம். எங்கடா எட்டி பார்த்தாக்க அப்பதான் தெரிஞ்சது ரோடு இருக்கு அங்க. பட் ஸ்லோப்பா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னாக்க பைக்ல வரும்போது பார்த்து பொறுமையா வாங்க. எங்க பைக் ஒரு இடத்துல நின்றுச்சு. அப்புறம் ஒரு வழியா வந்துட்டோம். நீங்க ப்ரீவியஸ் பார்ட் வீடியோலாம் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ப்ளே பட்டன்ல கொடுக்குறேன். அப்படியே நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.